தவேக கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகனுக்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல் வழங்கப்பட்டதை தொடர்ந்து அவரது மனைவி ராணி நீதிமன்றத்திலிருந்து கண் கலங்கியபடி வெளியேறினார். இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சரவணகுமார். சரவணகுமார், விவரங்கள். தவேக பிரச்சார கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்த வழக்குல மதியழகன் மற்றும் மற்றொரு நிர்வாகியான பவுன்ராஜ் என்ற தவேக நிர்வாகிகள் இருவர் கைது செய்யப்பட்டார்கள். இன்று கரூர் குற்றவியல் நீதிமன்ற நடுவர் முன்னிலையில பரத்குமார் முன்னிலையில ஆஜர்படுத்தப்பட்டார்கள். பிறகு இது தொடர்பான விசாரணையில இவர்கள் நீதிமன்ற காவலுக்கு சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். 14ஆம் தேதி வரை, அடுத்த மாதம் 14ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலுக்கு சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து 2 பேரையும் போலீஸ் பாதுகாப்புடன் சிறைக்கு கொண்டு சென்றனர். அதாவது இங்க இருக்கக்கூடிய கிளை சிறையில அதற்கான வசதிகள் இல்லை என்பதனால, அதாவது இங்கே அவர்கள் தற்போது தங்க வைக்க முடியாத சூழல் என்பதனால திருச்சி மத்திய சிறைக்கு கொண்டு செல்வதற்காக இங்கிருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கொண்டு சென்றனர். அப்போது அவருடைய குடும்பத்தினர் இருவருடைய குடும்பத்தினர் வந்திருந்தார்கள். குறிப்பாக மாவட்ட செயலாளர் மதியழகனுடைய மனைவி ராணி அங்கு வந்திருந்தார். அவரை அழைத்துச் செல்லும்போது, போலீசார் அழைத்துச் செல்லும் போது அவர் நீதிமன்றத்தில் இருந்தே அழுதபடியே அவர் நீதிமன்றத்தை விட்டு அங்கிருந்து வெளியேறினார். அவருடைய குடும்பத்தினர் அதற்கு முன்னதாக தங்களை நீதிமன்றத்திலே அவர்கள் ஒரு முறையிட்டார்கள். தங்களை உரிமையில் பேசுவதாகவும் நீதிமன்ற காவல் நிலையத்தில் முறையாக எங்களுக்கு நடத்துவதில்லை என்று அவர் கூறியிருந்தார்கள். அதன் தொடர்ந்து நீதிபதியும் அவற்றை ஏற்று அந்த போலீசாருக்கு வாய்மொழியாக சில உத்தரவுகளை பிறப்பித்தார். அதுல இது போன்ற யாரையும் உரிமையில் பேசக்கூடாது, வருபவர்களை கண்ணியமாக நடத்த வேண்டும் மற்றும் துன்புறுத்தலில் ஈடுபடக்கூடாது என்று போலீசாரையும் எச்சரித்து அனுப்பினார். இதனைத் தொடர்ந்துதான் அவருக்கு பிறகு இருவருக்குமே அந்த நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டதற்கான உத்தரவு நகலை கொடுத்து அவர்களை இங்கிருந்து போலீசார் பாதுகாப்புடன் திருச்சி சிறைக்கு கொண்டு சென்றனர். விவரங்களுக்கு நன்றி சரவணகுமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.